ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுனுக்கு வந்து 1 கிராம் சேதாரம் போடுறோங்க. ஸோ நாங்கள் அப்படி கொடுக்குறது வந்து சரியான முறையில் கொடுக்குறோமா, இல்லை நாங்கள் அதிகமாக கொடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா கம்மியாக கொடுத்தா நம்மளுக்கு லாபம், நம்ம அதிகமாக கொடுக்குறோமா இல்லை சரியானதாக கொடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சரி இல்லை வியூவர்ஸ்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் வந்து கொஷின்ஸ் அதிகமான கொஷின்ஸ் இதை நான் பார்த்தேன். ஸோ அது சம்மந்தமாக தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஸோ எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஒரு பவுனுங்கிறது எத்தனை கிராம்? ஒரு பவுன் ஈக்குவல் டு 8 கிராம். அதாவது ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு சேதாரம் எவ்வளோ சொல்கிறாங்க? 1 கிராம் சேதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சரியாங்கிற மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 1 கிராம் சேதாரம் வகுத்தல் மொத்த எடை 8 கிராம். இது நான் எப்படி உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன்? 1 கிராம் சேதாரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 × 100ஆல் பிரிக்கிறங்க. வகுத்தல் மொத்த எடை எவ்வளவு? 8. அப்போ எவ்வளோ வருது? 12.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து பெர்சன்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நான் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்மளாக தவறுதலாக சொல்லிடக்கூடாது, அதுக்காகத்தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னணி ஒரு ஜுவல்லரியோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இதை எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணல. இங்கே ஆக்சுவலாக இந்த கடையில் நகையை நான் எடுத்தது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேப்பரில் வந்ததை நான் உங்களுக்கு ஒரு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நகைகளுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு கல்கத்தா ஒரு வளையலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.99%, அதாவது 8% வச்சுங்களேன். ஸோ 8 போட்டால் அவங்களுக்கு பெருசாக தெரியும் போல், அதனால் 7.99 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு நகைகளும் பாருங்களேன், 7.99, 6.99, எவ்வளோ டிசைன்ஸ் நகையும் பாருங்களேன், 8.99. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதே வந்து ஒரு சில செயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்புலரான செயின்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோபி அஞ்சல் செயினுக்கு வந்து 5.99% தான். ஓகே. ஸோ இதே டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகுது? 2.99% ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு வளையலுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இந்த விஏங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, வேல்யூ ஆர்டர், அதாவது சேதாரம் அப்படிங்கிறத அதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. V.A அதான். ஓகேங்களா? 5.99, 6.99 மேக்ஸிமம். நான் இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சார் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கடைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கடையில் நான் எந்த ஒரு நகையும் நான் எடுத்தது கிடையாது. ஒரு பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு, ஸோ நீங்கள் ஒரு கம்பேரிசனுக்காக தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இன்னும் 2-3 பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம், நான் சேமித்து வைக்காம விட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு தாலி செயின், ஒரு தாலி சரடை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டுருக்காங்க? 2.99. ஒரு டெல்லி செயின், ஒரு பாப்புலரான செயின் எவ்வளோ போட்டிருக்காங்க? 2.99% தான் போட்டிருக்காங்க. அதான் 3% கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரளா டிசைன் வந்து 5.99%. இதே நம்ம பின்பக்க திருப்புவோம். இந்த மாதிரி நான் பின்பக்க திருப்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ போட்டுருக்காங்க அப்படின்னா 15.99, 16%. ஸோ நம்ம நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். நீங்கள் இதில் எந்த நகையை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறணும். இப்போ மேக்ஸிமம் பெருசளவுக்கு நம்ம வந்து டிசைன் சூஸ் பண்ணுறோம் என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு ரஃப் கால்குலேஷனுக்காக பார்த்துங்களேன். இப்போ ஒரு இந்த செயின் நான் எடுத்துக்கிறேன். இந்த செயின் பாருங்கள், ஓரளவுக்கு டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. இது அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது? 7.99, 8% கூட வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே எவ்வளோ வருது? 12.5% வருது. அப்போ கிட்டத்தட்ட 4.5% வந்து உங்களுக்கு கூட வருது. 4.5% என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 1 லட்ச ரூபா எடுக்கிறப்ப, 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை எடுக்கிறப்ப 4.5%ங்கிறது 4,500 உங்களுக்கு கம்மியாகும். அதே நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்க போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி பார்த்து எடுக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஓகேங்களா? இது நான் எந்த கடையும் குறைச்சும் சொல்லலை, எந்த கடையும் நான் மிகைப்படுத்தி சொல்லலை. ஸோ நீங்கள் வாங்குகிற கடையில் நீங்கள் ரெடி காசாக வச்சு நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் பேரம் பேசி நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் அதே டயத்தில் டிசைன்ஸ் அதிகமாக இருக்கிற நகைகளுக்கு நம்ம வந்து ரொம்ப குறைச்சி பேரம் பேச முடியாது, அது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு காசு ரெடியாக இருக்குது, எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற எந்த நகை கடைக்காரங்களும் உங்களுக்கு அது பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரூரல் எடுக்கிறீங்களோ இல்லை சிட்டிக்குள்ளே எடுக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். பட் நீங்கள் பேசுகிற விதத்தில் தான் உங்களுக்கு வந்து அது இருக்கும். அதே டயத்தில் வந்து இப்போ ரிங் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரிங்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இது என்னோடய தேவைக்காக நான் இது எடுத்தது. ஸோ இப்போ என்னோடய மிஸ்ஸஸ் பேரை போட்டுருங்க.
ஸோ இப்போ பேர் கொடுத்து பண்ணுறப்ப இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் செய்கிறது. அப்போ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12% மேலே தான் போடுவாங்க. ஸோ எனக்கு 11 போட்டாங்க இந்த ரிங்குக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பெர்சன்டேஜ் போடுவாங்க. இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு வருவோம். இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து 1 பவுனுக்கு 8 கிராமுக்கு, அதாவது 1 பவுனுக்கு 1 கிராம் சேதாரம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சரியாக தப்பாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற நகையை பொறுத்து மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு செயின் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த செயின் எவ்வளோ போட்டுக்கோங்க? 7.99. இப்போ இதில் நீங்கள் ஒரு 5 பவுன் நகை எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷன் போடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் பற்றி போடுவோம். இப்போ 5 சரி இந்த செயின் சொன்னோமா, இதுக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க? 7.99% போட்டுக்கோங்களா? பாருங்களேன், 5 பவுனுங்கிறது எத்தனை கிராம்? 40 கிராம். 40 கிராம் இன்ட்டு இன்றைக்கி 6770 ரூபா இன்றைக்கி ரேட்டு. அப்போ எவ்வளோ பணம் வரும்? 40 இன்ட்டு 6770 ரூபா. சரி, $2,70,800 வரும். இப்போ இவங்க கொடுக்குற பெர்சன்டேஜ் பிரகாரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.99% போட்டுருக்காங்களா? சேதாரம் இன்ட்டு 7.99%. ரெண்டுமே கூட்டுறோம். 2,70,800 கூட்டல் 21,636, 2,92,436. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயினை நான் எடுக்கிறப்ப எனக்கு உண்டான பணத்தோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ்டி இதுக்கு 3% போடுவாங்க. 2,92,436 ரூபா இன்ட்டு 3% ஜிஎஸ்டி 8,273 ரூபா. இப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 2,92,436 கூட்டல் 8,273 எவ்வளோ வருது? 3,01,209. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கொடுப்பீங்க. நிறைய பேர் கூலி கேட்குறீங்க. கூலி போட்டாலும் பரவாயில்ல, அப்படியே கூலி போட்டாலும் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே போட மாட்டாங்க. 1000 ரூபா கூட வைங்க மேக்ஸிமம். நானும் கூலி போட்டு எந்த நகையை வாங்கினது இல்லை. ஒருவேளை பார்க்குற வியூவர்ஸ் அந்த கொஸ்டின் கேட்குறதுக்காக நான் சொல்லிடுறேன். $3,02,250 தான் கூலியோடு சேர்த்தே வரும். ஓகேங்களா? இது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போட்டு பார்ப்போம். அதே 40 கிராம் 40 கிராம் நகை ஒரு கிராமுக்கு எவ்வளோ சேதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? சரி, ஒரு பவுனுக்கு 1 கிராம் சொன்னீங்க. அப்போ 5 8 40, 5 பவுனுக்கு 5 கிராம் சேதாரமா? அப்போ மொத்தம் எவ்வளவு? 45 கிராம். ஏன்னா சேதாரம் உள்ளே அடங்கிருச்சு. 45 கிராம் இன்ட்டு 6,270 ரூபா. 45 இன்ட்டு 6,270 ரூபா எவ்வளோ வருது? 3,04,650 ரூபா. இதற்கு ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. 3,04,650 இன்ட்டு 3% 9,139. 3,04,650 கூட்டல் 9,139 3,13,289. ஸோ டிஃப்ரென்ஸை பார்த்துங்க. கூலி நீங்கள் 1000 ரூபா வச்சாலும் கூட சரி 3,14,289 ரூபா. ஸோ இப்போ வித்தியாசம் பாருங்களேன். 3,14,289 மைனஸ் 3,02,209 கிட்டத்தட்ட 12,580 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிச்சம் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த மாதிரி செயின் எடுக்கிறீங்க எல்லாமே ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெட்டில் போட்டிங்கனாலும் தெரியும். ஸோ ஒரு சில நகைகளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து மிச்சமாகும். ஓகேங்களா?
ஸோ இன்னும் நிறைய பேர் பெரிய கடையில் எடுக்கிறதா சின்ன கடையில் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட டிசிஷன். ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவு தான். எதுவும் பாரம்பரியத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ நீங்கள் வழக்கமாக எப்படியும் அதே கடையிலே எடுங்க. ஸோ நீங்களே கொஞ்சம் பேரம் பேசுங்க, நாங்கள் ரெடி கேஷாக கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம வாங்குகிற கிராமத்து கடையிலே பாக்கி வைப்போம். ஸோ அதனால தான் அவங்க கொஞ்சம் ஒரு சிலதை சேர்த்து வைப்பாங்க. நீங்கள் ரெடி கேஷாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவை மணிக்கு அவங்களுக்கும், அதான் நம்மளுக்கு தேவை மணிக்கு அவங்களும் நம்மளுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்லாம் தெரியுங்க. தேங்க்யூ.